ஹாய் டிஎன்பிசி buddies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வெங்கட்ரங்கநாதன் பேசுகிறேன். ஆஸ் ப்ராமிஸ்ட் உங்களுக்கு வந்து யூனிட் 8 கிளாஸஸ் வந்து நாங்கள் வீக்லி நடத்திட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வீக்லி வந்துட்டு 1 கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வந்து வீக்லி 2 கிளாஸஸாக வந்து அதை ஆக்சுவலாக மாற்றிடுவோம். இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் ஹிஸ்ட்ரி இல்லாத வந்துட்டு இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லா எக்ஸாம்லேயும் அது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அது இப்போ வரைக்குமே அது மாறலை. ஃபஸ்ட்டு 2010 அப் டு டே 2021 வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்காமல் உங்களால் வந்துட்டு எஸ்பெஷலி ஏன்ஷியன்ட் மிடிவலில் இருந்தாலும் மாடர்ன் இந்தியாலாம் படிக்காமல் உங்களால் வந்துட்டு ஒரு பேப்பரை கிளியரே பண்ணவே முடியாது. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரிக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு பூனா மேடம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து சொல்லித்தர போகிறாங்க. அவங்க ஆக்சுவலாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவங்க. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ இட். எக்ஸ்டென்சிவ்லியாக சொல்லித்தர போகிறாங்க, நோட்ஸ் கொடுப்பாங்க, பொறுமையாக சொல்லித்தர போகிறாங்க. ஸோ அதால் வந்துட்டு keep following this video. Almost every week we will try to put one video of that. Ancient India ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் Indus Valley Civilization one of the most important topics வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸும் அதில் வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு என்னது ஃப்ரீயாக வந்து ப்ளீஸ் போஸ்ட் யூர் ஃபீட்பேக்ஸ். வாட் வி கேன் இம்ப்ரூவ் ஆன், வில் ட்ரை டு இம்ப்ரூவ் ஆஸ் மச் as possible. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஎன்பிசி buddies சேனல் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பூனா மேடம்ஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி ரெகுலர்லி. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிலபஸை பை தி எண்ட் ஆஃப் குரூப் 2 அந்த கால்ஃபேர் முடிகிறதுக்குள்ளே we will try to complete as much as possible for you, including unit 8. இது இல்லாமல் நாங்கள் வந்து யூனிட் 9 கிளாஸஸ் எடுக்க போகிறோம். எக்கனாமிக்ஸ், பாலிட்டி கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு இன் பைப்லைன். we are going to start very very quickly. ஓகே, ஸோ stay tuned to TNPC buddies. எல்லாரும் இந்த சேனலில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் subscribe and share to all your friends so that இந்த எஃபர்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸஸ் வந்து ஏனோதானம் சும்மா எடுக்கல, சும்மா டெய்லி வீடியோ போடணுன்றது வந்துலாம் எங்களோட இன்டென்ஷனே இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஆல் த பீப்புள் who are taking classes here are டாப் நாச்சஸ். ஓகே, எல்லாமே கிளியர்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே we will allow to even take classes. ஓகே, பிகாஸ் we are not என்னது கன்சர்ன்ட் about 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுல எங்களுக்கு கான்செப்டே இல்லை. பிகாஸ் we don't benefit anything out of that. எங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வந்து மெட்டீரியல் தட் இஸ் வாட் எவர் we are teaching should go to everybody. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ as usual as I say என்னது work hard and பார்ட்டி ஹார்ட். எல்லாம் நல்லா படிங்க. ப்ளீஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. இந்த கொரோனா டைமில் வந்துட்டு wear your mask, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் எவ்ரிபடி. ஹாய் டிஎன்பிசி buddies, this is புவனா. இன்னைக்கு பொதுத் தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான பொதுத் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், பொதுத் தேர்வுனா எல்லா டைப் ஆஃப் பொதுத் தேர்வுக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது வரலாறுன்னு சொல்லும்போது வரலாறை வந்து 4 பிரிச்சுக்கலாம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இப்படி 4 பிரிச்சுக்கலாம். இதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பண்டைய கால வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம படிக்கிறதுக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் போக மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாம் பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் வந்த எல்லா டாப்பிக்கையும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல முன்னாடி எல்லாம் எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு டாபிக் எடுக்கும்போது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம்னா தான் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து நமக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஏன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதா, இவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா 3-4 கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்விகளுக்காக நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் வந்து ஒரு வேலைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ தூரம் அது அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இப்போ நமக்கு எவ்வளோ தூரம் தெரியாது. ஆனால் நம்ம வந்து எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங்க்கு போகும்போது அந்த ஒரு மார்க்கில் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்காம போகலாம், அது மட்டும் இல்லாமல் ஜாப் கூட கிடைக்காம போகலாம். அதோட விலை வந்து ரொம்ப பெரிய மலை மாதிரி நமக்கு அங்கே தான் தெரியும். அதனால எந்த ஒரு டாபிக்மே, நாட் ஒன்லி ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லலை, எல்லா டாபிக் ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டாபிக் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை டீட்டெயில்டாக பார்த்தோம்னா எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நம்ம இப்போ வந்து செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம்.
சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பார்க்க போறோம். சரிங்க, ஒரு நாகரிகம்னா என்ன, எப்படி உருவாகுது, எங்க உருவாகுது, அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா இந்த செஷன்ல நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஓவராலா ஒரு சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு போக போக நம்ம அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன, யார் கண்டுபிடிச்சாங்க, ஒவ்வொரு இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்க்கலாம். இப்போ ஒரு நாகரிகம் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலா பார்க்கும்போது சிவிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு லத்தீன் மொழியில இருந்து தான் வந்து நாகரிகம் அப்படின்னு வந்துச்சு. சிவிக்ஸ்னா லத்தீன் வார்த்தையில வந்து நகரம் அப்படின்னு அர்த்தம். நகரம் சொல்லலாம், நாகரிகம்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த ரெண்டு அர்த்தத்திலே நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு வார்த்தையில இருந்து தான் சிவிலைசேஷன் அப்படின்னு வந்துச்சு. சரி, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து என்னெல்லாம் பேர்ல அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸ் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னா ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க, போட்டிருக்காங்க. ஆனா அதை வெவ்வேறு பேர்ல கூட சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி நாகரிகம், சிந்து சரஸ்வதி நாகரிகம், சரஸ்வதி சிவிலைசேஷன், சரஸ்வதி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி 3-4 விதமா அதை வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த சரஸ்வதி ஆறு ஒரு முன்னாடி இருந்த ஒரு, இப்போ நம்ம அது இல்ல, ஒரு மித்திக்கல் ரிவர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ரிவரோட பேரை வச்சு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை அழைக்கிறாங்க. ஏன் இது இண்டஸ்ங்கிறது வந்து ஒரு நதி, ஒரு ரிவர், அந்த நதியோட பேரை வச்சும் சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து ஏரியா, அதை சுத்தின அந்த நதிக்கரை சுத்தின ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாமே பத்தி படிக்கிறதுனாலதான் இதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இதோட காலகட்டம்னு சொல்லும்போது வெவ்வேறு ஆர்கியாலஜிஸ்ட், இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளருக்கு வந்து வெவ்வேறு காலகட்டத்தை சொல்றாங்க. ஆனா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 3300 BCE-ல-இருந்து 1900 BCE வரைக்கும். இது வந்து பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா இப்போ வந்து நம்ம காமன் எரால இருக்கோம். காமன் எரால இருக்கும்போது நம்ம வந்து 2021ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி இதுல ஒரு 2000 ஆண்டு, அதுக்கு முன்னாடி ஒரு 3300 ஆண்டு, கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். உலகத்திலே ரொம்ப தொய்மையான நாகரிகங்கள்ல, ரொம்ப பழமையான நாகரிகங்கள்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகமும் ஒண்ணு. அடுத்து அப்போ வேற நாகரிகங்கள் இருக்கும்னு சொல்லும்போது இதோட சமகாலத்து நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது 2-3 நாகரிகம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா மெசபொட்டாமியா சிவிலைசேஷன், அப்புறம் எகிப்திய நாகரிகம், இஜிப்சியன், அடுத்து வந்து சைனீஸ் சிவிலைசேஷன், சீன நாகரிகம் அப்படி சொல்லி ஒரு மூணு நாகரிகம். அதுக்கு இடப்பட்ட காலத்துல வர்றதுதான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்க, இது எல்லாத்தோட பீரியடு, எந்த நதிக்கரையில வந்துச்சு, ஏன் நதிக்கரையில வந்துச்சு, நாகரிகம்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா நாகரிகங்களுமே வந்து நதிக்கரையை சுத்தி தான் வருது. அதுக்கான காரணம் என்ன, நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்ணுவதற்காகட்டும், குடிக்கிறதுக்காகட்டும், மற்றும் அவங்களோட வளர்ப்பு மிருகங்களை வந்து விலங்குகளை வளர்ப்பதற்காகட்டும், வேளாண்மை செய்யறதுக்காகட்டும், நீர்வழி மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ரொம்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் மெயினான காரணம் உலகத்துல இருக்கிற எல்லா நாகரிகங்களுமே ஒரு நதியை சுத்தி, நதிக்கரை, அந்த சமவெளியை சுத்தி, நதி அதோட சமவெளியை சுத்தி தான் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாகரிகங்களுமே வந்திருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நாகரிகம் எப்படி உருவாகுதுன்னா, இப்போ கொஞ்சம் ஆட்கள், குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க, ஒரு கொஞ்சம் ஆட்கள் வந்து, மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரி, இங்க நிறைய நீர்வழி நிறைய இருக்கு, இங்க நம்ம வேளாண்மை பண்ணிக்கலாம், நம்ம தொழில் ஏதாவது பண்ணிக்கலாம், இங்க இருந்து எந்த மூலமா தொழில் பண்ணலாம் அப்படின்லாம் பார்க்கும்போது சரி நீர் வழியா போயிடணும், அடுத்த நாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒருன்னு யோசிச்சுதான் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகம் உருவாகுது. அந்த சமூகத்துல இருந்துதான் வந்து எப்பவுமே ஒரு நாகரிகம் உருவாகுது. இப்படிதான் உலகத்துல இருக்கிற எல்லா நாகரிகங்களுமே உருவாச்சு. சரிங்க, இதோட சமகாலத்து நாகரிகங்களை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் எந்தெந்த இடத்துல வந்து படர்ந்து கிடக்குன்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான், அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான்,
அப்புறம் இந்தியா, அப்புறம் ஈராக், பெர்ஷியன் கொஞ்சம் இடத்துல, அந்த இடத்துல எல்லாமே வந்து இது ரொம்ப விரிஞ்சு கிடக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இதோட அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லுவாங்க, அதோட சுத்தி இருக்கிற அந்த ஏரியான்னு பார்த்தோம்னா 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ இதோட காலகட்டம் சொல்லி நம்ம பார்த்துட்டோம். 3300 BCல இருந்து 1900 BC வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இதோட சமகாலத்து நாகரிகம் பார்க்கும்போது மெசபோட்டாமிய நாகரிகம் வந்து 3500 BCல இருந்து 2000 BC வரைக்கும் இதோட காலகட்டத்தை வந்து சொல்றாங்க. எப்படி பார்த்தா இது சரி, இது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நதிக்கரை ஓரத்துல தான் வந்து எல்லா நாகரிகமுமே உருவாகுது. அப்படி பார்க்கும்போது இந்த மெசபோட்டாமியன் நாகரிகம் எந்த நதிக்கரையிலன்னா யூஃப்ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. யூஃப்ரைட்ஸ், டைகிரிஸ், இந்த 2 நதிக்கரை ஓரத்துல தான் வந்து இந்த மெசபோட்டாமியன் நாகரிகம் வந்து உருவாயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எகிப்திய நாகரிகம், ரொம்ப பழமையான நாகரிகங்கள் இது 3 ரொம்ப முக்கியமானது. எகிப்திய நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த நதி? கண்டிப்பா அது வந்து நைல் நதி. ஆப்பிரிக்க கண்டத்தோட ஒரு வளமயமாக்கின ஒரு நதிக்கு வந்து முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நைல் நதிக்கு தான் உண்டு. உலகத்திலே ரொம்ப நீளமான நதி, ஆனா கொஞ்சம் குறுகலான நதி, ரொம்ப நீளமான நதி. இதோட அந்த கரையோரங்கள்ல தான் வந்து இந்த எகிப்திய நாகரிகம் வந்து உருவாச்சு. இதோட பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 3100 BCல இருந்து 1100 BC வரைக்கும் இதோட நாகரிகம் அப்படின்னு சொல்லி இதோட டைம் பீரியட் வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீன நாகரிகம் இல்லாட்ட மஞ்சள் நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எந்த நதிக்கரை ஓரத்துல உருவாகுதுன்னா ஹுவாங்ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதி வந்து சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்றாங்க, சோரோ ஆஃப் சைனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நதிக்கரையில இந்த சைனீஸ் நாகரிகம் இல்ல சைனீஸ் சிவிலைசேஷனோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1700 BCல இருந்து 1122 BC. என்னடா நம்மளா வச்சுட்டு இந்த டைம் பீரியட் அந்த டைம் பீரியட்லாம் எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளா சும்மா சொல்லல. இதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. ஆனா நமக்கு கரெக்டான தெளிவான ஒரு காலகட்டம் கிடைக்கிறது வந்து எந்த முறைன்னு பார்த்தோம்னா 2 எடுத்துக்கலாம். 2 முறையை வந்து நம்ம ரொம்ப பயன்படுத்துறாங்க. நம்மளோட தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து 2 முறையை வந்து ரொம்ப பயன்படுத்துறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா C14 சொல்ற ஒரு ஐசோட்டோப். இது வந்து கார்பனோட அந்த ஐசோட்டோப்பை வச்சு கணிக்கிற ஒரு முறையை தான் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் இது வந்து கதிர் இயக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா கார்பனோட வயதை வச்சு இந்த இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல தான் இருந்திருக்கும், இந்த காலகட்டத்துல தான் இருந்திருக்கும் சொல்லி தெளிவான ஒரு இது முறைன்னு சொல்லும்போது ரேடியோ கார்பன் டேட்டிங்கை பயன்படுத்துறாங்க. இன்னொரு முறைன்னு சொல்லும்போது டென்ட்ரோ முறை இல்ல டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்றாங்க. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லும்போது மரத்தோட உள்வெட்டை வச்சு அந்த ரிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரிங்ஸ் இருக்கும். இந்த ஒரு ரிங் இருந்துச்சுன்னா இவ்வளவு வருஷம் அப்படிங்கிறது கணிக்கிறது தான் இந்த டென்ட்ரோக்ரோனாலஜி முறை. இந்த 2 முறையும் தான் வந்து எல்லா நாகரிகத்தை இப்ப கீழடியில ஒரு எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி நடக்கு இல்லையா, எல்லாத்தோட காலகட்டத்தையும் இந்த 2 முறையில தான் வந்து கணிச்சிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது எந்த வார்த்தையில இருந்துச்சு, லத்தீன் மொழி, இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸா கேட்கலாம். சிவிஸ்னா என்ன, நகரம்னு சொல்லிக்கலாம், நாகரிகம்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இடத்துல வந்து அது படர்ந்துருக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம் படர்ந்துருக்கு அப்படின்லாம் சொல்லுறாங்க. இதோட சமகாலத்து நாகரிகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெசபோட்டாமியா, அது எந்த நதிக்கரையில வருது, இஜிப்சியன் நாகரிகம், எகிப்திய நாகரிகம் அது எந்த நதிக்கரையில வருது, அப்புறம் சீன நாகரிகம் இது எந்த நதிக்கரையில வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கிறோம். அதோட பீரியடையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்க, இப்போ எல்லா ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா இப்போ வந்து ஸ்டோனேஜ் கற்காலம் சொல்றோம், அப்புறம் ஹிஸ்டாரிக் பீரியட் சொல்றோம், வரலாற்று காலம் அப்படின்னு சொல்றோம். அப்படிலாம் சொல்லும் போது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்ன காலகட்டத்தில் வருதுன்னு பார்த்தோம்னா இது வந்து புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட்ல வருது. புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். இந்த புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்டாரிக் பீரியட்னா என்ன, நமக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கும். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்
வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவுமே இருக்காது. அப்படின்னா என்ன, அப்ப இது வந்து எந்த பீரியட்ல வருதுன்னா புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இந்த புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது போக நம்ம கற்காலம், இரும்பு காலம் அப்படி இப்படின்னு ஒரு காலங்கள் சொல்றோம் இல்லையா. இந்த புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து எந்த காலகட்டத்தில் வருதுன்னா பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இந்த பிரான்ஸ் ஏஜ் இல்லாட்ட வெண்கல காலம். மனிதர்கள் வந்து முதல்ல பயன்படுத்தின ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து காப்பர் தான், பிரான்ஸ் தான், பிரான்ஸ் காப்பர் அப்படி. ஓகேங்களா, அதுதான். அப்படி பார்க்கும்போது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வெண்கல காலத்துல வருது. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எந்தெந்த எல்லை, எல்லா இதுக்கும் ஒரு பவுண்டரி, ஒரு எல்லைகள் இருக்கும் பாத்தீங்களா. அப்படி பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லை என்னெல்லாம், அது பாகிஸ்தான்ல இருக்கு, இந்தியால இருக்கு, அப்புறம் ஈராக்ல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொன்னோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது இதோட எல்லை நாடு வந்து எல்லைகள் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து இந்தியா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கு. இது வந்து பாகிஸ்தான் இங்க இருக்கு, ஆப்கானிஸ்தான் இங்க இருக்கு. இந்த சைடுலாம் போகும்போது அந்த மெசபோட்டாமிய நாகரிகம்லாம் வரும், இந்த சைடுல சீன நாகரிகம் வரும், ஈஜிப்ட்லாம் இந்த சைடுல இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கு. இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல பொறுத்துகளை கேட்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல வந்து நார்த் வடபுறமா இருக்கு, அதோட எல்லைன்னு பார்த்தோம்னா ஷொட்டுகை அப்படின்னு சொல்றோம், ஷொட்டுகை. ஓகேங்களா, அடுத்து இதோட ஈஸ்டர்ன் சைடுனா கிழக்கு புறமான, இதோட சிந்து சமவெளி நாகரிகத்தோட கிழக்கு புறமான எல்லை எதுன்னு பார்த்தோம்னா ஆலம்கீர். இது வந்து யூபில இருக்கு. அடுத்து பார்க்கும்போது கீழே சவுத் சைடு அதோட எல்லைன்னு பார்த்தோம்னா தைமபாத், வந்து ஆப்கானிஸ்தான், மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்து வந்து மேற்கு திசையை நோக்கி அதோட எல்லைன்னு பார்த்தோம்னா சுட்கே ஜிந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடப்பட்ட ஒரு இடத்துல, அந்த பார்டர்ல தான் வந்து இந்த சுட்கே ஜிந்தர் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எவ்வளவு தூரம் பறந்து இருக்குன்னு பாருங்க. நார்த்ல வந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு இடம் ஷொட்டுகைங்கிற ஒரு இடம், ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு புறமா பார்க்கும்போது ஆலம்கீர் அப்படின்னு சொல்லி இடம், சதர்ன் சைடு பார்க்கும்போது தெற்கு திசையில பார்க்கும்போது அதோட எல்லை வந்து தைமபாத்னு சொல்லி மகாராஷ்டிரால இருக்கு. இந்த சைடு மேற்கு திசையை பார்க்கும்போது வெஸ்டர்ன் சைட்ல பார்க்கும்போது சுட்கே ஜிந்தர், இது வந்து பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கு. இதெல்லாம் தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள். அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தையே வந்து மூணா பிரிச்சிருக்காங்க. 3 இல்ல 4ன்னு கூட சொல்லிக்கலாம். என்னன்னா ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இது நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்றோம் இல்லையா, ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து 7000 பிசிக்கு முன்னாடி, 7000 பிசிக்கு முன்னாடி. இந்த இதுக்கு எங்க நமக்கு எவிடன்ஸ் ஆதாரம் கிடைச்சிருக்கு, இந்த ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ் இருந்திருக்குன்னு ஆதாரம் நமக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா மெஹகர் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல. இது எங்க இருக்குன்னா பலுச்சிஸ்தான், போலன் சொல்ற ஒரு வேலியில நமக்கு வந்து இதுக்குள்ள ஆதாரம் கிடைச்சிருக்கு. அங்க என்ன மாதிரி ஆதாரம் கிடைச்சிருக்குன்னா அங்க வந்து வேளாண்மை பண்ணதுக்குள்ள ஆதாரம் இருக்கு, அதுக்கப்புறம் விலங்குகளை வளர்த்துனதுக்கான ஆதாரம் இருக்கு. இது வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு கிராம நாகரிகம். ஓகேங்களா, கிராம நாகரிகம். இது வந்து இந்த சமவெளி நாகரிகத்தை நான் சொன்னேன் இல்லையா, 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த 3ல 4 ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ்னு சொல்லி ஒரு காலகட்டத்தையே நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு பார்க்கும்போது ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லும்போது இதோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 3000 பிசியில இருந்து 2600 பிசி வரைக்கும். இது வந்து எங்க இந்த இது வந்து ஒரு கிராம நாகரிகம் தான். ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு நகர நாகரிகம். ஆனா இந்த ஏர்லி ஸ்டேஜ் 3000 பிசில இருந்து 2600 பிசி வரைக்கும் ஆம்ரிங்கிற இடத்துல வந்து இதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஆம்ரிங்கிற இடத்துல வந்து இதுக்குள்ள ஆதாரம் கிடைச்சிருக்கு. எங்கன்னு இது வந்து ஒரு கிராம நாகரிகமா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா,
இது வந்து ஒரு கிராம நாகரிகம் தான் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அதோட மெச்சூர்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மெச்சூர்டு ஸ்டேஜ்னு சொல்லும்போது முதிர்வு நிலை, மெச்சூர்டு ஸ்டேஜ், முதிர்வு நிலை. இந்த காலகட்டத்தில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அதோட உச்சத்துக்கு டெவலப் ஆன ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். இது வந்து எந்த காலகட்டம்னு பார்க்கும்போது 2600 BCயிலிருந்து 1900 BC வரைக்கும். இந்த இடத்துல தான் வந்து மோகன்சிதாரோ சிந்து சமவெளி நாகரிகத்திலே ரொம்ப பெரிய ஒரு நகரம்னு பார்த்தோம்னா மோகன்சிதாரோ தான். மோகன்சிதாரோ, ஹரப்பா இதெல்லாம் வந்து இந்த முதிர்வு நிலையில தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு நகர நாகரிகம். இங்க வந்து வேளாண்மை இருந்திருக்கு, வணிகம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நிறைய வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜில் இருந்த ஒரு பீரியடு தான் வந்து முதிர்வு நிலை சொல்கிறோம். இதோட காலகட்டம் வந்து 2600லேருந்து 1900 BC வரைக்கும். அடுத்து பார்த்தோம்னா லேட்டர் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, இல்லாட்டா இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1900 BCயிலிருந்து 1700 BC. இது வந்து அதோட அழிவு நிலைன்னு சொல்றாங்க. ஏன்னா டிக்ளைனிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. டிக்ளைனிங் ஸ்டேஜ் இல்லாட்ட அழிந்து கொண்டிருக்கிற டைம், அழிவு நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்னத்தினால எல்லாம் அழிஞ்சிருக்கும்னா வேற ஒரு படையெடுப்புனால அழிஞ்சிருக்கலாம், வெள்ளத்தினால அழிஞ்சிருக்கலாம், நிலநடுக்கத்தினால அழிஞ்சிருக்கலாம், அதோட ரிவர் இருக்கும் இல்லையா, நதியோட பாதி வந்து வேற டைவர்ட் ஆகி போனதுனால மற்ற இடங்கள்லாம் காஞ்சு போனதுனால கூட இதோட அழிவு நிலை இருந்திருக்கலாம். இந்த பீரியடுக்கெல்லாம் எவிடன்சஸ் எங்கே கிடைச்சிருக்குன்னா காளிபங்கன், இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்து வந்து லோத்தல், இது வந்து குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த லோத்தல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் சொல்லலாம். நம்ம கண்டுபிடிச்சதுல வந்து ரொம்ப முக்கியமான நகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நம்ம 3ஆ பிரிச்சிருக்கோம், 4ஆ பிரிச்சிருக்கோம். ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ் எங்க இருக்குன்னா மெஹகர்ல தான் அதுக்குள்ள எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு கிராம நாகரிகம். இது வந்து எங்க இருக்குன்னா பலூச்சிஸ்தான்ல இருக்கிற போலன் வேலியில இருக்கு. இங்க வந்து என்னன்னா விவசாயம் பார்த்ததுக்கான இது இருக்கு, விலங்குகளை வளர்த்ததுக்கான டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சொல்றாங்க, அதெல்லாம் இந்த இடத்துல இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அதோட முதல் நிலைனா ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப நிலை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து இதோட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 3000 BCயிலிருந்து 2600 BC வரைக்கும் இருக்கு. இது ஒரு கிராம நாகரிகம் தான். அடுத்து பார்க்கும்போது முதிர்வு நிலை இல்லாட்டா மெச்சூர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 2600 BCயிலிருந்து 1900 BC வரைக்கும். இந்த என்னென்ன இடத்துல வந்து இந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ் முதிர்வு நிலை இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோகன்சிதாரோ, ஹரப்பா, அப்புறம் வந்து இதெல்லாம் ராக்கி ஹர்க்கி எல்லாம் எடுத்துக்கலாம், அப்புறம் காளிபங்கன் எல்லாமே எல்லாத்துக்குள்ள எவிடன்சஸ் எல்லாம் இங்க இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜ் இல்லாட்ட இறுதி நிலை அப்படின்னு சொல்லும்போது 1900 BCயிலிருந்து 1700 BC வரைக்கும் இதோட அழிஞ்சு போன நிலையில வந்து இருந்ததெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது லோத்தல், குஜராத்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து இருந்திருக்கு. சரிங்க, இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, நமக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா ஒரு சிலரால தான் வந்து இந்த இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது முதலா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்க ஹரப்பன் நகரத்துக்கு போனவர் வந்து சார்லஸ் மேசன் சொல்ற ஒரு படை வீரர் தான். சார்லஸ் மேசன் 1826ல வந்து அவர் எங்க போயிருக்காருன்னா ஹரப்பாவுக்கு போயிருக்காரு. ஹரப்பால போயிட்டு அவர் வந்து எதுக்காக போனாருன்னா அவர் வந்து ஒரு சும்மா ஆராய்ச்சியாளர்னு வச்சுக்கலாம், ஒரு இடத்த வந்து போய் பார்க்குற ஒரு எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போயிருக்கும் போது அங்க வந்து நிறைய சுட்ட செங்கற்களை வந்து அவர் பார்த்திருக்காரு. சுட்ட செங்கற்களை பார்த்துட்டு அவர் இங்க இந்த சுட்ட செங்கற்கள் எல்லாம் இருக்கு, எதுக்கு இருக்குங்கிறதுலாம் அவர் வந்து ரொம்ப டீப்பா பார்க்கல. இவரால ஒன்றும் பெருசா செய்ய முடியல. அடுத்து பார்த்தோம்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ், இவர் வந்து 1831ல வந்து இங்க போயிருக்காரு, ஆம்ரி போயிருக்காரு. ஆம்ரி, கோட்டிச்சி அந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்கும் போது அங்கேயும் இந்த பிரேக்டு பிரிக்ஸ் இவர் தான் வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன
சுட்ட செங்கற்கள்லாம் அங்கே நிறைய கிடக்கு. குழி நம்ம தோண்டி பார்க்கும்போது இவரும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான், ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இவரும் எதுவுமே செய்ய முடியல, இவராலையும் செய்ய முடியல. இவரும் பேக் பிரிக்ஸ் இருக்கு, அன்பேக்டு பிரிக்ஸ் இருக்கு, சுட்ட செங்கல் சுடாத செங்கல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. லேட்டரா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆயிரத்தி 861 ஆர்கியாலஜிக்கல் ASIன்னு சொல்றோம், தொல்லியல் ஆராய்ச்சி ஹெட் சீஃப்னு சொல்லலாம் இந்த இன்ஸ்டிடியூஷன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது ஆரம்பிச்சது வந்து 1861. இதோட சீஃப் சர்வேயராக இருந்தவர் தான் வந்து இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து என்னன்னா இவரோட டைம்ல தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரப்பன் அந்த இடத்துல வந்து சிட்டாடல் மேட்டு பகுதின்னு ஒன்று இருந்திருக்கு, மேட்டு பகுதி ஓகேங்களா. அடுத்து லோயர் டவுன், அப்பர் டவுன், லோயர் டவுன் சொல்லுவாங்க, லோயர் டவுன், அப்பர் டவுன். இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹில்லுக்கு மேல மலைக்கு மேல கொஞ்சம் ரேஸ்டான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நகரம் இருந்திருக்கு, அது கீழ் நிலையில ஒரு நகரம் இருந்திருக்குன்னா இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து 1861 முன்னாடியே வந்து 1853, 1856, 1875 இந்த காலகட்டத்துல எல்லாம் கூட அவர் வந்து இந்த ஹரப்பா வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹரப்பால போய் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்பதான் அவருக்கு வந்து தெரிய வருது சிட்டாடல் இருக்கு, லோயர் டவுன்லாம் இருக்கு, இங்க வந்து பிக்டோகிராஃபி அவங்களோட எழுத்து வடிவங்கள் நிறைய முத்திரைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, எழுத்து வடிவங்கள்லாம் இருக்கு, சுட்ட செங்கற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிலாம் இவர் வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருந்த டைம்ல தான் இந்த வெளி உலகத்துக்கு ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணி ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணி எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் வந்து முக்கியமானவர் வந்து சார் ஜான் மார்ஷல். இவர் வந்து 1920 வந்து அவரோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே தான் சொன்னேன் இல்லையா, இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கு. இதோட ஹெட் அப்ப இருந்தவர் தான் முழு வீச்சில் இங்க தோண்டும் போது நிறைய திங்ஸ் கிடைக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு வெளியுறத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அந்த இடத்துல நியமிச்சு அவங்க ஒரு நகரத்தையா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடப்பட்ட காலத்துல ஏன் இந்த இதோட சிக்னிபிகன்ஸ் சொல்லுவாங்க, இதோட முக்கியத்துவம் எல்லாம் தெரியாம என்ன பண்ணினாங்கன்னா இந்த 1853 காலகட்டங்கள்ல வந்து பாகிஸ்தான்ல இருக்க லாகூர் கராச்சி செஷன்ல வந்து ஒரு ரயில்வே தண்டவாளம் எல்லாம் போடுறதுக்கு அங்க அது பக்கத்துல தானே இதெல்லாம் இருக்கு ஹரப்பாலாம், அந்த இடத்துல இருந்து நிறைய சுட்ட செங்கற்கள் எல்லாம் எடுத்து அதோட சிக்னிபிகன்ஸ் யாருக்குமே தெரியல, அதனால அதெல்லாம் வந்து ரயில்வே பாலம் பயன்படுத்துறதுக்கு போடுறதுக்கு எல்லாமே வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த எவிடன்சஸ் வந்து எல்லாமே US பேஸ், நான் சொன்னேன் இல்லையா UK, அந்த சார்லஸ் மேசன் வந்து UK தான், அலெக்சாண்டர் இவரும் UK தான், இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு வெளியுறத்தையே கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு நாகரிகம் வந்து யாருக்கும் தெரியாம புதைந்து இருக்கிறதுக்கு வெளியுலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தோம்னா இவங்க எல்லாம் தான். அதுல ரொம்ப வெளியில வந்து நமக்கு ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சது வந்து சர் ஜான் மார்ஷல். இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரா வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல நிறைய நகரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ்ல பார்த்தோம்னா முதல்ல எல்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு 6 நகரம் இருக்கிற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். இப்ப பார்க்க நிறைய நகரங்கள் வருது. அதுல ரொம்ப முக்கியமான நகரம் பார்த்தோம்னா ஹரப்பா, மோகன்ஜிதாரோ, அப்புறம் காலிபங்கன். இப்ப கொஞ்சம் இதை மட்டும் நான் எங்க இருக்கு சொல்லிடுறேன். ஹரப்பா, மோகன்ஜிதாரோ, காலிபங்கன், லோத்தல், சாகுதாரோ, बनवाली, राखी हकी, தோலவிரா, சுர்கோட்டடா அப்படின்னு நிறைய வருது. இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம் லேட்டர் ஆன் செஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன இந்த இடத்துல யாரு கண்டுபிடிச்சிருந்தாங்க, இங்க என்னென்ன திங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, இது இந்தியாவிலே பெருசு எது, சிந்து சமவெளி நாகரிகத்திலே பெருசு எது, செகண்ட் லார்ஜஸ்ட் இது சுர்கோட்டடா, ராக்கி ஹர்கி எல்லாம் வந்து ரொம்ப விவசாயம் பண்ண இது விவசாயம் பண்ணக்குள்ள எவிடன்சஸ் எல்லாம் வந்து ராக்கி ஹர்கில எல்லாம் கிடைச்சிருக்கு, தோலவிரால என்ன கிடைச்சிருக்கு அப்படி சொல்லி டீட்டெயில்டா நம்ம வந்து இந்த நகரத்தை பத்தி நம்ம எல்லாமே பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு ரிவிஷன் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா
சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3300 பிசியில இருந்து 1900 பிசி வரைக்கும். இது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காலகட்டம். இது வந்து எந்த முறையில இந்த காலகட்டத்தை கணிக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய முறைகள் இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப பயன்படுத்துற முறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படி பார்த்தா கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து டென்ட்ரோ முறை. கதிரியக்க கார்பன் முறைனா கார்பனோட வயதை வச்சு உருவாக்குற ஒரு முறை தான் வந்து கதிரியக்க கார்பன் முறை. அடுத்து வந்து மரத்தோட உள்வெட்டு ரிங்ஸை வச்சு கால்குலேட் பண்ற ஒரு மெத்தட் தான் வந்து டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லி 2 முறைகளை சொல்லலாம். அதுக்கப்புறம் அதோட சமகாலத்து நாகரிகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெசபோட்டாமியன் நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம். இதுல மெசபோட்டாமியன் நாகரிகத்தோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 3500 பிசில இருந்து 2000 பிசி வரைக்கும். அதே மாதிரி எகிப்திய நாகரிகத்தோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 3100 பிசில இருந்து 1100 பிசி. ஓகேங்களா, பிசிஇ அப்படின்னு வச்சுக்கலாம். சீன நாகரிகத்தோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, அது 1700 பிசில இருந்து 1122 பிசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட மொத்த பரப்பளவு, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து படர்ந்திருந்த பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ்ல 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஹையர் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12,60,000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இதோட ஸ்டேஜஸ் வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆரம்ப நிலை, அப்புறம் வந்து முதிர்வு நிலை, அப்புறம் இறுதி நிலை அப்படின்னு சொல்லி சிந்து சமவெளி நாகரிகத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதோட காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலை வந்து என்ன காலம் 3000 பிசியில இருந்து 2600 பிசி வரைக்கும் ஆரம்ப நிலையை சொல்றாங்க. மெச்சூர்டு ஸ்டேஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா 2600 பிசியில இருந்து 1900 பிசி வரைக்கும் சொல்றாங்க. இறுதி நிலையை வந்து 1900 பிசியில இருந்து 1700 பிசி அதோட டிக்ளைனிங் ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு இடப்பட்ட காலத்துல ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ், ஹரப்பனுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லி ஒரு 7000 ஆண்டுக்கு முந்தைய ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா மெஹகர்ங்கிற ஒரு இடத்துல அதுக்குள்ள ஆதாரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு யார் காரணமா இருந்தாங்கன்னா ஒரு சார்லஸ் மேசன் சொல்றவர், அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், முக்கியமானவர்னு பார்த்தோம்னா சர் ஜான் மார்ஷல். இதுல வந்து ஓவராலா உள்ள இந்த ஹரப்பன் நாகரிகத்தை பத்தி நம்ம படிக்க வேண்டியது. இதுல எந்த காலகட்டத்துல இந்த ஹரப்பன் நாகரிகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா வெண்கல காலத்துல வருது, பிரான்ஸ் ஏஜ், அப்புறம் புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். இது ஃபுல்லா நமக்கு தெளிவாயிடுச்சுன்னா இதுதான் ஹரப்பன் நாகரிகத்தோட ஒரு ஓவர்வியூ. அதுக்கப்புறம் அங்க என்னென்ன பயன்படுத்தினாங்க, அவங்க என்னென்ன மதத்தை ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து லேட்டர் செஷன்ல படிங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த செக்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட டிராவல் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸா இருக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து 1 மார்க்கு கூட நீங்க விட மாட்டீங்க, ஃபுல் மார்க்கும் எடுப்பீங்க. அடுத்தடுத்த செக்ஷன்ல நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம்.